ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம்முடைய திரு ஜீவ சகாப்தன் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு ஜீவா, உங்க பார்வை என்ன? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாவேகாவுடைய கூட்டம் விசில் கிடைத்த உற்சாகத்தோடு தொடங்கி இருக்கிறது. இதுல என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு கூட்டணி குறித்த அறிவிப்பு இல்லை, அதுக்கான திசை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய ஒரு நிலையிலையும் அந்த கட்சி இருக்கு ஆஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் க்ளோசர்? விஜய் அவர்களை பொறுத்தவரையும் தேர்தல் நிலைப்பாடு அப்படிங்கிறத அவர் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், பாஜகவும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா திமுகவை மட்டும் தொடர்ந்து விமர்சித்து வந்தாரு. இப்ப சிபிஐ கேஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாஜகவை தொடர்ந்து விமர்சிக்கிறது அப்படியே நிப்பாட்டிட்டாரு. அநேகமா இந்த இதுல விசில் எல்லாம் கிடைச்ச உடனே நான் தனித்து நிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த வேணா அறிவிப்பாரு. அது காரணம் எல்லாருக்கும் தெரியும். அவருடன் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் அவருடன் வரல. ஓபிஎஸ் அவர் பக்கம் வருவாரா அப்படிங்கிறதும் இன்னும் உறுதியாகல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க தனித்துதான் விட்டுருக்காங்க. அவரும் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல சொல்றாரு, என் கூட வந்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. முதலில் அவங்க குறி வச்சது விடுதலை சிறுத்தைகளை தான். எப்படியாவது திருமாவளவனை இழுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்டா இருந்தது. ஆதவ அர்ஜுனா இந்த வேலையை எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் அவரே விஜய் கிட்ட வந்துட்டாரு. அடுத்தது எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை தாவேகாவோட சேர்க்கணுங்கிற முயற்சியும் தொடர்ச்சியா நடைபெற்றது. ராகுல் காந்தி அதற்கான இடம் தரல. ஆனா இப்போ வரையும் அதுக்கான பாக்குறீங்களா நீங்க? ஏன்னா திரு செல்வப்பிரந்திகை சொல்லும் போது கூட கூட்டணி நிலைப்பாட்டை தலைமை தான் எடுக்கும் அப்படிங்கிறாரு. சோ அது ஒரு அன்டிசைடட் விஷயமா பார்க்க முடியாது. இன்னும் உறுதி செய்யப்படாம இருந்தாலும் ஆனா இப்ப வரையும் எனக்கு தெரிஞ்சு அப்படி போகுது. அதாவது இவங்க ஜோதிமணி அவர்கள், மாணிக் தாக்கூர் அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொன்னாலுமே அங்க ராகுல் காந்தியிடம் இருந்து அப்படி எந்த ஒரு விஷயமே வரலையே. பட் அதை டிஸ்கரேஜ் பண்றதும் இல்லன்னு பாக்குறோம்ல. நம்ம ஒரு பக்கம் இந்த எதிர்கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த கூட்டத்தில் இத பத்தி பேசாதீங்கன்னு தலைவர் சொல்லியிருக்காருங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர கான்கிரீட்டா ஏங்க நாங்க அதே கூட்டணியில் தானே இருக்கோம், அதுதாங்க முடிவாயாச்சு அப்படின்னு மூடல் இல்ல. அவங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க. கூட்டணியில விலக கூட்டணியில இருக்கிற ஒருத்தவங்க இருக்கிறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதே போல கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி முடிவை தலைமை எடுக்கும்னு அறிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லையே. இல்ல அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்கள் இது குறித்து எடுக்கும். ஏன்னா அதுதான் அங்க பெரிய டிஸ்பியூட் ஆச்சு. இப்ப நீங்க மாணிக் தாக்கூர் கூட நான் காங்கிரஸ் திமுக விட்டு விலகிட்டோம்னு சொல்லல. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் தான் அப்படி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருந்தாரு. மற்ற எல்லாரும் கூட நாங்க கூடுதல் டிமாண்ட் கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம், அமைச்சர்கள் ஆகணும், நாங்க 50 வருஷமா சும்மா இருப்போங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. திமுக விட்டு விலக போறோம்னு சொல்லல. பட் ஆனா இன்னைக்கும் காங்கிரஸ் விலகுதோ இல்லையோ ஒரு சிப்பாக விஜய் ஆப்ஷனை பயன்படுத்துதுன்னு பாக்கணும்ல. இல்ல அது அரசியல் கட்சி பவர் பாலிடிக்ஸ்ல பண்ணதானே செய்வாங்க. ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அந்த பார்கெனிங் அவங்க எப்படி ரொம்ப ஸ்டூடா பண்ண போறாங்களா இல்ல இப்போதைக்கு பாஜக கூட்டணி எதிர்ப்பு ஜெயிக்கிற அந்த நோக்கம் உண்டான்னு தெரியும்ல. ஏன்னா இப்ப அவர்களை அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறவங்க எல்லாருக்குமே கடுமையான திமுக எதிர்ப்பு இருக்கு. மாணிக் தாக்கூர் போன்றவர்களுக்கு காங்கிரஸ் தலைமையின் மீதே ஒரு அதிருப்தி இருக்குங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. மற்றபடி இயல்பா சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்படுகின்ற கேண்டிடேட் யாருமே அப்படி சொன்னதில்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு உள்ள காங்கிரஸ்காரங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப கரண்டா எம்பியா இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்லைன்னா KS அழகிரி போன்றவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நபர்கள் சொல்றாங்க. இவங்க யாருக்கு மாயவரம் MP தொகுதி போன முறை கிடைச்சதை திமுக தான் தனக்கு எடுத்து விட்டுருச்சுங்கிற ஒரு பர்சனலான மயிலாடுதுறை அது பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்கு. சோ இது சொல்பவர்கள் எல்லோருக்குமே திமுக மீது ஒரு தனிப்பட்ட வன்மம் இருக்கு. திமுகவை பழி வாங்கணும், திமுகவை தோக்கடிக்கணுங்கிற என்ன இருக்கே ஒழிய காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிற யாரும் அப்படி பேசல. ஒருவேளை அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்நேரம் அவங்க இறங்கி வந்திருக்கலாமே. ஒரு பெரிய ஆப்ஷன் விஜய் 1.5 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்கு அவங்க அதை இது பண்ணணும்? அதுக்கு அவரை விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே பீகாருக்கு போய் ஸ்டாலின் அவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால விஜய் ஆப்ஷனுக்காக அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது சில பேர் பயன்படுத்த பாக்குறாங்க. அப்புறம் காங்கிரஸ் ஒரு பெரிய தேசிய கட்சிங்க, தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு ஒரு மாநிலம், அவ்வளவுதான். அதனால இந்த நடக்கிற இந்த விஷயத்துக்காக அவங்க முழுசா அவ்வளவு விஜய் ஆப்ஷன் காங்கிரஸ்க்குள்ள பேசுறவங்க சொல்லக்கூடிய விஷயம். இதோட எஃபெக்ட் பாருங்க, புதுச்சேரியில இருக்கும், கேரளால இருக்கும், இந்த 3 தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு தியரியை வைக்கிறாங்க. இல்ல அப்படி ஒரு தியரியெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் மலையாளிகள் கேரளால நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கன்னியாகுமரி, அதாவது நாகர்கோவில் ஏற்கனவே காங்கிரஸ்க்கான செல்வாக்கான பகுதி தான். அது இவங்க விஜயை வச்சுதான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களான்னு தெரியல. பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் அவங்க ட்ரை பண்றது கூட ஓரளவு லாஜிக்கா கரெக்டா இருக்கும். ஆனா கேரளா போன்ற மாநிலங்கள்ல அவங்க
அவ்வளவு எளிதா வந்து நடிகர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பிரேம் நசீர் போன்ற அவ்வளவு பெரிய நடிகரே பஞ்சாயத்து தேர்தலில் தோத்து போனாரு கேரளால. பிரேம் நசீர் வந்து அவ்வளவு பெரிய நடிகர். அதனால நடிகர் கவர்ச்சி, அதுவும் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு நடிகர் கவர்ச்சி அதோட அலைன்ஸ் வச்சிருக்கோங்கிறது காரணம் காட்டிலாம் கேரளால அவங்க இது பண்ண முடியாது. இப்படி அவர்கள் காங்கிரஸ் கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத டெல்லி தலைமையிட்ட சொல்லலாம். டெல்லி தலைமை அதை ஆலோசிக்கும்ல. உங்களுக்கு ஒண்ணு திமுகவோட கூட்டணியில இருப்பது மட்டுமே வாழ்நாள் லட்சியம் கிடையாதுல்ல காங்கிரஸுக்கு. அதெல்லாம் பரிசீலிக்கும் தேர்தல் ஒரு காங்கிரஸ் தாவேக்கா ப்ராஸ்பெக்டிங்கிறது பிரைட் இல்ல, இது ஒரு வாய்ப்பா தான் காட்டுறாங்களே தவிர தலைமை அந்த பென்ஷாட்ல இல்ல அப்படிங்கிறீங்க. இதுவரையும் அப்படி ஒரு சிக்னல் வரலையே. இன்னைக்கு திரு விஜயோட உரையில என்ன எதிர்பார்க்கலாங்கிறீங்க? ஏன்னா ஒரு 38 நாட்கள் இடைவேளை அவரை மையப்படுத்தி தான் கடந்த பல நாட்களா சர்ச்சை சுழன்று இருக்கு. அதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பாறை. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த இதுலயும் அவர் வந்து கடுமையாக பாரதிய ஜனதா விமர்சிப்பாரான்னு கேட்டா மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொல்லிட்டாரு விசில் கிடைச்சதுக்கு. ஆனா சென்சார் போர்டை இதுவரையும் விமர்சிக்கல. நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சனால துன்புறுத்தி பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து இன்னும் பதிவு செய்யல. இப்பவும் திமுக நாடகம் ஆடுது, திமுக நமக்கு எதிராக இருக்கு, நம்மள பொதுவா அதாவது பிஜேபி முடக்க பாக்குறாங்க, திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கு, இதைத்தான் அவர் அழுத்தி சொல்வாருன்னு தான் நான் பாக்குறேன். இது வளமையா அவர் பேசுவதுதான். வளமையா அவர் பேசுறது எங்க கோடிட்டு சொல்லிருக்கீங்க, இப்ப சொல்லுவாரா இன்னைக்கு சொல்லுவாராங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு வேணா அந்த கூடுதல் விமர்சனம் வந்ததுனால பாஜகவை ஒரு ஓரிரு வார்த்தைகள் கூடுதலா விமர்சிக்க வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த சென்சார் போர்டு ரேஞ்சுக்கு போனதுனால என்னை முடக்க பாக்குறாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப பேரை சொல்லாம. ஆனா அப்படி சொன்னாலும் கூட ஒரு டிலேட் ரெஸ்பான்ஸ் அதானே பார்க்க முடியும். நீங்களே சொன்னது போல சிஎம் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆமா, மோடி ஸ்டாலின் அங்கிள்னு கேட்ட அந்த உற்சாகமும் அந்த வேகமும் உடனடியா வந்த ரெஸ்பான்ஸும் மோடி அங்கிள் இப்ப வரையும் கூட அவர் கேட்கல. இந்த மீட்டிங்ல அவர் மோடி அங்கிள்னு கேட்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்ப வரையும் எனக்கு அது சந்தேகமா தான் இருக்கு. என்ன கேட்க போறா, என்ன வார்த்தையை பயன்படுத்த போறாருங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரியும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.